ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சுது. நம்ம வந்து டெக்னிக்கல் வீடியோ போட்டு. ஆக்சுவலா நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே டெக்னிக்கல் பைத்தான் வந்து ரொம்ப சிம்பிளா தமிழ்ல சொல்லிக் குடுக்கலான்னு தான். அது டீவியேட் ஆயி எங்கேயோ போயிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக் குடுக்கணும். இது 1 இயரா பிஃபோராவே நான் பார்த்து வச்சுட்டு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். எனக்கு ப்ராப்பர் டைம் அமையல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணிறணும். யூடியூப்ல ரியலாவே பைத்தான் லேர்ன் பண்றவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பொசிஷனல் ஆர்குமென்ட்னா என்ன? கீவேர்ட் ஆர்குமென்ட்னா என்ன? டிஃபால்ட் ஆர்குமென்ட்னா என்ன? அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்மளும் எப்படி இந்த பொசிஷனல் ஆர்குமென்ட் மட்டும் வேணும், கீவேர்ட் ஆர்குமென்ட் மட்டும் வேணும், இல்ல பொசிஷனல் கீவேர்ட் ஆர்குமென்ட் ஆ வைக்கிற மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் நம்மளா கிரியேட் பண்றது எப்படிங்கிறத ரொம்ப கிளியரா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பொசிஷனல் ஆர்குமென்ட்னா என்ன? கீவேர்ட் ஆர்குமென்ட்னா என்ன? அண்ட் டிஃபால்ட் ஆர்குமென்ட்னா என்னங்கிறது தெரியலன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ நீங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா நான் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் இங்க டைப் பண்ணும்போது அந்த பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் வாட் இஸ் கீவேர்ட் ஆர்குமென்ட், வாட் இஸ் பொசிஷனல் ஆர்குமென்ட்ங்கிறது தெரிஞ்சது அப்டின்னா, நான் இப்ப சொல்லப் போற கான்செப்ட் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிரிண்ட் அப்படின்னு பில்ட் இன் ஃபங்ஷனுக்கு கால் பண்ணீங்க அப்டின்னா, அந்த ஓப்பன் பேராந்தசிஸ போட்ட உடனே, அதுல என்னென்ன ஆர்குமென்ட்ஸ் வரும், அது என்ன டேட்டா டைப்ப வந்து ஹேண்டில் பண்ணும். இன்புட்டா எடுத்துக்கும். இல்ல அது டிஃபால்ட் வேல்யூ எதுவும் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த ஓப்பன் பேராந்தசிஸ் குடுத்தோனே எடிட்டர்ஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட்ங்கிற பில்ட் இன் ஃபங்ஷன்ல நம்ம வந்து ஒன் ஆஃப் த ஆர்குமென்ட் வந்து எண்ட் இருக்கு. ஸோ எண்ட் வந்து பை டிஃபால்ட் ஸ்லாஷ் ன்னு இருக்கும். அண்ட் செப்பரேட்டர் செப் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் ஆர்குமென்ட் இருக்கு. ஸோ அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதில நீங்க வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செப் ஆர்குமென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ட் ஆர்குமென்ட் யூஸ் பண்ணிக்கலாங்களா கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வந்து இதெல்லாம் பண்ணணும்னே தேவையில்ல. பில்ட் இன் ஃபங்ஷன்ல என்னென்ன ஆர்குமென்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிடலாம். என்ன என்ன ஆர்டர்ல பாஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த எடிட்டர்ஸ்ல நீங்க ஓப்பன் பிராக்கெட் போட்ட உடனே அது லிஸ்ட் ஆஃப் ஆர்குமென்ட்ஸ ரொம்ப தெளிவாவே லிஸ்ட் அவுட் பண்ணிரும். ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபால்ட் ஆர்குமென்ட். ஸோ இதுதான் டிஃபால்ட் ஆர்குமென்ட். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்ஷன்ல டிஃபால்ட் ஆர்குமென்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு போதாது. பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்லயுமே நீங்க ஓப்பன் பண்ணாவே டிஃபால்ட்டா அதுல என்னென்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணலாம், என்ன ஆர்டர்ல, அதுல டிஃபால்ட் ஆர்குமென்ட் எதுவும் இருக்குமாங்கிற எல்லா வந்து இன்ஃபர்மேஷனும் உங்கள கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபால்ட் ஆர்குமென்ட் இன் த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டப் போறேன். உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஏன்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல 3 எலிமெண்ட் வச்சிருக்கேன். 4, 6, 2ன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்ல பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட யூஸ் பண்ண போறேன். ஸோ பாப் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட். அது வந்து லிஸ்ட்ல இருக்கு. ஓப்பன் பேராந்தசிஸ் குடுத்த உடனே உங்களுக்கு பாருங்க, அதுல என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணலான்னு காட்டுது. ஸோ நீங்க அதுக்கு இண்டெக்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதோட பொசிஷன் 0த் இண்டெக்ஸ், 1 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல உள்ள இண்டெக்ஸ மட்டும் தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். ஸோ தட் அந்த எலிமெண்ட்ட அது ரிமூவ் பண்ணி தரும். ஓகே. ஸோ அந்த ஆர்குமென்ட் குடுத்திருக்கு. ஸோ ஈக்குவல் டூ பை டிஃபால்ட் அந்த ஆர்குமென்ட்க்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கு. என்னன்னா -1. ஸோ -1னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ -1னா ஃப்ரம் த லாஸ்ட். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தரும். ஸோ பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு நீங்க வெறும் பாப் மெத்தட பாஸ் பண்ணீங்க அப்டின்னா, அது வந்து என்னது லாஸ்ட் எலிமெண்ட். நீங்க இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட்ட மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா, 4, 6, 2ன்னு இருக்குது. உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, 4 அண்ட் 6 தான் காட்டும். ஏன்னா 2 ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ -1 அப்டின்னா லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ பை டிஃபால்ட் இல்ல எனக்கு வந்து அ நான் வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிக்குவேன். எனக்கு இண்டெக்ஸ் வந்து 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிறதா வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இண்டெக்ஸ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இண்டெக்ஸ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னா, அந்த இண்டெக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் போகும். ஸோ 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிற 4த் எலிமெண்ட் மட்டும் போகும். ஸோ ரிமைனிங் 6 அண்ட் 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து
தெரிஞ்சுக்கலாம். அந்த ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டே, உங்களுக்கு என்னென்ன ஆர்குமென்ட், அது என்ன டைப்ல பாஸ் பண்ணுங்கிறத கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒண்ணு ஹிண்ட் உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இந்த வீடியோல ரொம்ப பெக்யூலியரா அப்படின்னு நான் நெனச்சது, இந்த ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் சைட்ல உள்ளது எல்லாமே பொசிஷனல் ஆர்குமென்ட் ஆர் ரெக்வயர்ட் ஆர்குமென்ட். ஸோ இத வந்து நீங்க கீவேர்ட் ஆர்குமென்ட்டா யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ 0ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ 0ங்கிறது தான் கீவேர்ட் ஆர்குமென்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு எரர் தரும். ஏன் அப்டின்னா, ஸ்லாஷ் குடுத்துருக்காங்க. ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் சைட் மீனிங் என்ன அப்டின்னா, ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே பொசிஷனல் ஆர் பொசிஷனல் ஆர் ரெக்வயர்ட் ஆர்குமென்ட்டா மட்டும் தான் இருக்கும். அது வந்து கீவேர்ட் ஆர்குமென்ட்டா நீங்க பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் உங்களுக்கு எரர்லயும் கிளியரா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இதுலருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னா, நீங்க அந்த மாதிரி எடிட்டர்ல யூஸ் பண்ணி படிக்கும்போது, ஓப்பன் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் குடுத்து, அட் த எண்ட் நீங்க ஸ்லாஷ்ங்கிற ஒரு அ ஒரு கேரக்டர பார்த்தீங்கன்னா, அதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் சைட்ல உள்ள எல்லா பாராமீட்டருமே பொசிஷனல் ஆர் ரெக்வயர்ட் ஆர்குமென்ட். ஸோ அதுல நீங்க வந்து கீவேர்ட் ஆர்குமென்ட் ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இந்த ஒரு ஸ்லாஷ பார்த்துருக்கோம். இப்போ இதே லிஸ்ட்ல இன்னொரு மெத்தட் உங்களுக்கு இருக்கு. சார்ட் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுக்கும். சார்ட் மெத்தட். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர் பேஸ்ட் ஆன் கீ ஃபங்ஷன். ஸோ அது எல்லாமே ரொம்ப டிஸ்கிரைப்டா நம்ம ப்ரீவியஸ் பைத்தான் வீடியோஸ்ல பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அத போய் பார்த்துக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேரக்டர் பார்க்கும் ஸ்டார். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டார் அப்டின்னீங்கன்னா, ஸ்டாருக்கு ரைட் சைட்ல உள்ள எல்லாமே என்ன மீனிங் அப்டின்னா, இட்ஸ் அ கீவேர்ட் ஆர்குமென்ட். நீங்க அத வந்து பொசிஷனலா யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாருக்கு ரைட் சைட். ஸோ இந்த மீனிங்ல ஸ்டாருக்கு லெஃப்ட் சைட்ல எதுவுமே குடுக்கல. மீனிங் தட் இங்க மெத்தட் சார்ட்டட் மெத்தட் பிரசன்ட் இந்த லிஸ்ட்ல உள்ளது. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும் அப்டின்னா, எப்டி இருக்கும்னா, நீங்க வந்து கீவேர்ட் ஆர்குமென்ட்டா தான் யூஸ் பண்ணணும். இல்லன்னா அந்த கீவேர்ட் ஆர்குமென்ட்க்கு டிஃபால்ட்டா வேல்யூ குடுத்துருக்காங்க. கீக்கு நன்னுன்னும், ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸும். மீனிங் தட் நீங்க வந்து ஒரு ஆர்குமென்ட்டும் பாஸ் பண்ணலன்னா, அந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு, இந்த எலமெண்ட் எல்லாமே ரிவர்ஸ்ட் ஃபால்ஸ்ன்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல ஃபால்ஸ். மீனிங் நார்மல் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்ல எல்லாத்தையும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே இது ரிவர்ஸ் ஈக்குவல் டூ ட்ரூன்னு நீங்க மாத்துனீங்கன்னா, எல்லாமே என்னதுன்னா, உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரூன்னு குடுத்தா, உங்களுக்கு ஆன்ஸர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு சார்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ட்ரூன்னு குடுக்க முடியாது. உங்களுக்கு எரர். உங்களுக்கு ரிவர்ஸ் ஈக்குவல் டூ ட்ரூன்னு தான் குடுக்கணும். ஏன்னா, அங்க வந்து ஒரு ஸ்டார்ங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருக்கோம். ஸ்டார் கமாண்ட் குடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண எதையுமே, நீங்க பொசிஷனல் ஆர்கியூமென்ட்டா பாஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து கீவேர்ட் ஆர்கியூமென்ட்டா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் அப்படின்னு கீவேர்ட மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வேல்யூவ பாஸ் பண்ணீங்கன்னா தான் அது வொர்க் ஆகும். ஸோ அதுதான் அங்க ஸ்டார், கமாங்கிறதுக்கு மீனிங். ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ அந்த மீனிங் ஸோ நானுமே இது எதுக்கு ஸ்டார், அதுக்கப்புறம் சில டைம் ஸ்லாஷ் போட்டுருக்காங்களே, அது ரொம்ப பெக்யூலியர் மீனிங் என்னன்னு தெர்ல. பட் ஆர்குமெண்ட்ஸா இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் அதுல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கவனிச்சது. ஸோ ஒரு யூடியூப் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அது ரொம்ப கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபாரின் யூடியூபர். ஸோ அது பார்த்துட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இத வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணலாம். லேர்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாங்கிற தாட் எனக்கு வந்தது. ஸோ இதுல எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க கீவேர்ட் ஆர்குமென்ட் மட்டும் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இன்னொரு கீவேர்ட் பார்த்தோம். கீ அப்படின்னு இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பழைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கீ ஈக்குவல் டூ லென் அப்படின்னா, லென்ன பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒண்ணொண்ணும் எவ்வளோ கேரக்டர் இந்த லென்த்ல இருக்கு. ஸோ இங்க வந்து கேரக்டர்ஸா எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம வந்து டெக்ஸ்ட்டா மீன் பண்ணி இங்க டேட்டா குடுக்குறோம் அப்படின்னா, இது எல்லாமே டெக்ஸ்ட்டா எடுத்துக்கும். ஸோ எனக்கு கீவேர்ட் லென் பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் எவ்வளோ லென்த்ல இருக்கு. இது 1 லென்த்ல இருக்கு. இது 4 லென்த்ல இருக்கு. இதுல வந்து நெறையா லென்த் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து எந்த ஆர்டர்ல? ஸோ வந்து அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு 6 தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் 4 லென்த் அதுக்கப்புறம் இது. இந்த ஆர்டர்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து இங்கேயும் இந்த கீவேர்ட் ஆர்குமென்ட் தான் பாஸ் பண்றேன். ஏன்னா என்னோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட் ஆர்குமென்ட்டா தான் இருக்கணும். ஸ்டார் குடுத்துருக்காங்க. ஸோ லென் கீ ஈக்குவல் டூ லென். இல்ல இதே இது வந்து ஹையஸ்ட் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ரிவர்ஸ் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்பதான் எனக்கு வந்து எனது கீவேர்ட் ஆர்குமென்ட் இங்க வொர்க் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து எதுக்காக? ஜஸ்ட் என்னோட அ ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து கீவேர்ட் ஆர்குமென்ட்டா தான் இருக்கணும் அப்டின்னா, இது யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே இது மிக்ஸ்ட் ஆஃப் பொசிஷனல் அண்ட் கீவேர்டுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ நெக்ஸ்ட் சார்ட்டட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு ஃபங்ஷன். ஸோ அது உள்ள நீங்க ஐட்ரேட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஐட்ரேட்டர் வந்து ஏ வச்சிருக்கோம். ஸோ அத பாஸ் பண்ணி அங்க கமா குடுத்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஸ்லாஷும் ஸ்டாரும் இருக்கும். மீனிங் என்ன? அ ஃபர்ஸ்ட் ஐட்ரேட்டர் வந்து கண்டிப்பா குடுக்கணும். அது வந்து பொசிஷனல் தான். அது கீவர்ட் கிடையாது. ஸோ ஏங்கிறத நான் எதுவும் ஒரு வேல்யூ குடுத்துட்டு ஏன்னு குடுக்கல. ஐட்ரேட்டர் ஈக்குவல் டூ ஏன்னு குடுக்கல. வெறும் ஏன்னு தான் குடுத்துருக்கேன். மீனிங் தட் ஸ்லாஷ்க்கு பிஃபோர் லெஃப்ட் சைடு இருக்கு. காமா அதுக்கப்புறம் ஸ்டார் குடுத்துருக்காங்க. மீனிங் இனிமே வரக்கூடிய எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே நான் கீவர்ட் ஆர்குமென்ட்டா தான் பாஸ் பண்ணணும். அப்பதான் இது எனக்கு வொர்க் ஆகும். இல்ல வெறும் லென் பேஸ் பண்ணி எனக்கு இந்த ல லிஸ்ட் சார்ட் பண்ணணும் அப்படின்னு குடுத்தா, அது வந்து சார்ட் ஆகாது. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேட்டர் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு? எனக்கு ஸ்டார் இருக்கு. மீனிங் தட் அதுக்கப்புறமா வர்றது எனக்கு என்னவா தான் இருக்கணும்? எனக்கு வந்து இட் ஷுட் பி கீவர்ட் ஆர்குமென்ட். ஸோ அப்பன்னா தான் அது வந்து அக்செப்ட் ஆயிக்கும். ஸோ ஒரே ஆர்குமென்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? பொசிஷனல் ஆர்குமென்ட்டும் வேணும்னு வச்சுக்கிடலாம். கீவர்ட் ஆர்குமென்ட் மட்டும் வேணும் வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே பொசிஷனல் அண்ட் ரெக்யூர்ட் ஆர்குமென்ட். அண்ட் ஸ்டாருக்கு ஆஃப்டர் இருக்கிறதெல்லாம் கீவர்ட் ஆர்குமென்ட். அண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்டும் அட் லாஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி இன்னும் கிளியராவே உங்களுக்கு யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் ஒண்ணு தனியா எக்ஸிக்யூட் பண்ணி கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பட் நீங்க பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ லேர்ன் பண்ணும்போதே இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்றேன். தேங்க் யூ. புடிச்சா உங்க அ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அ லாட்.